தமிழன் பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பரந்தூர் விமான நிலையம் அதனுடைய செயல்பாடை தடுத்து நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது சரி, இந்த முடிவு சரிதானா? பரந்தூர் விமான நிலையம் அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. தவேக தலைவர் விஜய் முதல் மக்கள் போராட்ட விஷயமாக கையில் எடுத்தது பரந்தூர். நேரடியாக களத்துக்கு போய் உங்கள் கூட நான் இருக்கிறேன், நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்போ பரந்தூர் விவகாரத்தில் சீமான் முதற்கொண்டு அந்த மக்களுடைய நலன்களை விரும்பும் அனைவருமே அதற்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையம் ஏன் அங்கே வரணும் அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ ரியல் எஸ்டேட் சமாச்சாரங்கள் பல விஷயங்கள் அதை ஒட்டி இருக்குது. அப்போ இந்த விவகாரம் எல்லாருக்குமே தெரியும். வெட்டர்மார்க்ஸ் லைட்டே வேணுமான்னு கேட்பாப்புல, அந்த மாதிரி பரந்தூரே வேணுமான்ற மாதிரி தான். மத்திய அரசு ஒன்றும் எனக்கு இங்கே வேணும் அங்கே வேணும்லாம் கேட்கல. ஆனால் இவர்கள் வலிந்து பரந்தூரை திணித்தார்கள். பரந்தூரில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, அது ஒரு தனியான இடம். ஏரி பாசனம், 2000 ஏக்கருக்கு மேலே நிலங்கள் நினைக்கிறேன், வயல்கள். அங்கே இருக்கிற மக்கள் அங்கேயே வயலில் அவர்களே உழுது அவர்களே இது பண்ணி அது ஒரு பெரிய ஒரு இதாக சைக்கிள் ரீசைக்கிள் மாதிரி போய்கிட்டு இருக்குது. அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அதில் கொண்டு போடுற மாதிரி பரந்தூரில் தான் விமான நிலையம் நிலத்தை கையகப்படுத்தணும்னா அந்த மக்கள் கிட்டத்தட்ட 1000, 1500, 2000 நாட்களாக போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதற்கு ஆதரவாக சீமான், இவர் விஜய் போனார், சீமான் போனார், இன்னும் சில அரசியல் தலைவர்கள் போனாங்க. சில பேர் போகவே இல்லை அந்த பக்கம். இந்த கூட்டணி கட்சி தலைவர்களையும் யாருமே எட்டி பார்க்கல. அப்போ விஜய்க்கு அதில் ஒரு பங்கு இருக்குது, நான் அவங்களோட இருக்கேன்னு சொன்னது. அப்போ பரந்தூர் இல்லாமல் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, பெரிய இது இருக்குது. அங்கே விமான நிலையம் வச்சா எந்த பிரச்சனையும் இருக்காது. இது ஏரி அழிக்கணும், இன்னும் பல பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சொல்லியும் இவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். இப்பொழுது புதிய முதல்வர் இதில் அப்படியே இருக்கணும், நம்ம அப்புறம் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவு பண்ணிக்கலாம்னு எடுக்கிறது நல்ல முடிவு. அந்த மக்கள் வயிற்றில் பால் வார்க்கிற மாதிரி சொன்னதை செய்கிறார் அப்படின்னு வரவேற்கலாம். அப்போ இந்த விவகாரத்தை இது இல்லாமல் வேறொரு இடத்த நாங்கள் தர்றோம், அங்கே நீங்கள் விமான நிலையம் கட்டுங்கன்னா அது ஒரு சிறப்பான இது. அப்போ பரந்தூரை நம்பி இடம் வாங்கி போட்டவங்க என்ன கதினா அது நமக்கு தெரியாது. சார், ஏற்கனவே பார்த்தோன்னா 5000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தியிருக்காங்க சார். இப்போ கையகப்படுத்துனாங்கன்னா அது கையகப்படுத்துது, அது எப்படி சொல்கிறது, வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தியிருக்காங்க. இப்போ திருப்பி தந்துடுவாங்களா? ஆமாம், அரசு முடிவெடுத்தால் திருப்பி கொடுத்துருவாங்க. பரந்தூர்லேயே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கரெக்டு தான். அதனால் அந்த மக்களுக்கு ஒரு நன்மை செய்கிற விஷயம் தானே. பரந்தூரில் தான் விமான நிலையம் அமைக்கணும்னு அவசியம் இல்லையா. பக்கத்தில் இன்னொரு ஊர் சொன்னாங்க பரந்தூர் தவிர, எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் வரல. ஏக்கனாபுரம். ஏக்கனாபுரம் இது புதுசாக கட்டுற பரந்தூர் விமான நிலையமே புதுசாக இன்னொரு பரந்தூர் தவிர இன்னொரு இடம் சொல்லியிருந்தாங்க. அந்த பன்னூர், திருவள்ளூர் மாவட்டத்தில் பன்னூர்ன்ற இடத்த யோசிக்கிறாங்க. அதை பற்றியும் ஒரு ஆய்வு பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க தகவல். அதனால் விவசாய நிலங்களை எடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோன்ற நிலையில் உறுதியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயந்தான். ஏற்கனவே அவர் போய் பார்த்துருக்காரு, பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் விவசாய நிலங்களை விட்டு காலியான நிலங்களை எடுங்கன்றது பன்னூர் ஒரு நல்ல இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நான் இப்போ முடிவுக்கு போகிறாங்க. ஓகே சார். இப்போ தாவக இதில் அமைச்சரவையில் 2 இடம் காங்கிரஸ்க்கு ஒதுக்கியதாக மாணிக்கம் தாக்கூர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வருது, தொல் திருமாவளவன் அதிமுகவிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்களே சார், அந்த யாருக்கும் அமைச்சர்களை இடம் தரக்கூடாதுன்னு தொல் திருமாவளவன் சொல்கிறாரு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதிமுகவுக்கு தரக்கூடாதா? அதாவது காங்கிரஸுக்கு 2 அமைச்சரவைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜோடங்கரம் சொல்லியிருந்தார். 2 இது ராஜேஷ் ஒன்றும் விஸ்வநாதன் ஒன்றும், மேலூர் விஸ்வநாதன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திருமாவளவன் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நான் ஏதோ திமுகவுடைய குரலாக பார்க்குறேன். அதிமுகவுடைய அந்த அணி, எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணி இவர்களோட ஆதரவுன்னு இணைஞ்சிட்டாங்க. இப்போ அவர்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு தீர்மானிக்கிறது விஜய் தான். விஜயும் அவர் கட்சி சார்ந்தவர்களும் தான் அதை பற்றி தீர்மானிக்கணும். திருமாவளவன் இப்போவே இதில் தலையிட்டு அவங்களுக்கு கொடுக்காது, இவங்களுக்கு அவர் வேணால் எங்களுக்கு இவ்வளோ கொடுன்னு கேட்கலாம். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, இவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையிலையும் நியாயம் அல்ல. இன்னொரு விஷயம், திருமாவளவன் எந்த அளவுக்கு அவர்களை அலைக்கழித்தார்ன்றது ஊருக்கே தெரியும். விஜய் அவர்களே, விஜய் டீம் சார், விஜய்
தாவேக்காவே ஆதரவு கேட்டு போனப்போ இப்போ வா, காலையில் வா, நைட்டு வா, நாளைக்கு சொல்கிறேன், காலையில் வா, காலையில் வந்தவன் காலையில் வந்து 4 மணிக்கு மேலே இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். இப்படிலாம் அலக்கழித்து அப்புறம் ஆதவர்ஜுனா நேரில் போய் பேசி 4 மணிக்கு மேலே லெட்டரை கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை வாங்கிட்டு ஓடனா கவர்னரு கிளம்புறாரு. சரின்னு மறுபடியும் திரும்பி இவங்க பட்டினப்பாக்கத்துக்கு திரும்பி வரணும். மறுபடியும் கவர்னர் மறுபடியும் அவர்களே அழைச்சி பதவி ஏற்கிறது ஒத்துக்கிறாரு. இப்போ அவ்வளோ ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துகிற அளவுக்கு பண்ணார் இவர், 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு. இவர் வந்து அவங்களுக்கு புத்தி சொல்கிறார். ஆரம்பத்திலே இவர் வந்து இவரோட 2 காங்கிரஸ் மாதிரி செயல்பட்டு இருந்து சொல்லியிருந்தாருன்னா கூட ஓகே. அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது என்ன இதுன்னு பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது ஏன்னா எஸ்பி வேலுமணி அப்புறம் சிவி சண்முகம் வந்து பாஜகவுடைய தொடர்பு இருக்கிறவங்க. அவங்க 2 பேருக்கும் அவங்க அந்த டீமுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்தா தாவேக்காவை பாஜக வந்து பின்புலமாக வந்து மீன்ஸ் பின்புறமாக செயல்படும், கட்டுப்படுத்தும் அப்படிலாம் வேற அவர் ஒரு இது போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஒரு அரசை கட்டுப்படுத்தாதெல்லாம் அந்த அரசு எப்படி செயல்படுத்தோ அதை பொறுத்து தான். அதனால் இந்த மாதிரி யூகங்கள் கற்பனைகள்லாம் அவர் அதுக்கு எடுத்தாலும் அதான் சொல்லுவார். அவர் பைக்கை கொண்டு வந்து ஒருத்தன் காரில் போனதுக்கே ஆர்எஸ்எஸ் சதி சனாதன சதின்னு சொன்னவர் தான் அவர். அதனால் இது எல்லாம் நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல, திமுகவின் குரலாக ஒலிக்கிறார் தான். அப்போ டிஎம்கே சேர்ந்து இவரை முதலமைச்சராக இருந்தால் அதுக்கு ஓகே சொல்லியிருப்பாரா? அப்போ டிஎம்கே சேர்த்து வைக்கிற வேலையும் மேலே இருக்கிறவங்க தானே பார்த்தாங்க, அதுக்கு என்ன பண்ண சொல்ல போகிறாரு சார்? அதேமாதிரி வந்து நேற்று நடந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் வந்து அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்த ஆட்சி எப்போ வேணாலும் கவிழ்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரியா, இல்லை இது பின்னாடி வந்து எதனா செயல்பாடு இப்போத்துலேருந்து எதனா செயல்பட்டுட்டு இருப்பாங்களா? என்னென்ன வாய்ப்பு கிடைச்சாலும் செயல்பட பார்ப்பார்கள். இன்னொன்று, மிக மோசமாக நம்பிக்கை இழந்திருக்காங்க திமுகவில். பயம் ஒரு பக்கம், மோசமான இது விஷயம். ஆதவர்ஜுனா போன்றவர்கள் முக்கிய பொறுப்புக்கு வந்தது, கட்சியில் முக்கியமான இருந்தது, அதிகார மையத்துக்கு ஆதவர்ஜுனா வந்ததெல்லாம் அவர்களுக்கு பெரிய பயத்தை கொடுத்துருது. பழி வாங்குவார்களோ அப்படின்ற பயம்லாம் இருக்குது. அதனால் இப்போ திமுக அதிமுகனா அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடும், எங்கேயாவது எதாவது ஆஃப் பண்ணலாம். ஆனால் இவர்களை போட்டு ரொம்ப சோதிச்சிட்டாங்க. அதனால் கான்டாக்ட் எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அதனால் பெரிய அளவில் இன்னொன்று பின்னாடி இருந்து இயக்குகிற பாஜக அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல. அப்போ இவர்கள் எடுக்கிற முடிவுக்கு அவர்களும் ஏதாவது செஞ்சாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு எஃப்ஐஆர் போட்டாலே இடி மற்ற விஷயங்கள்லாம் வருவாங்க உள்ளே. அப்போ அந்த மாதிரி விவகாரங்கள்லாம் என்ன ஆகும்னு யோசிக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பயப்படுறவங்க மற்ற எல்லாருக்கும் சேர்த்து நம்பிக்கையோடு இருங்க, இந்த ஆட்சி விரைவில் கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆட்சி விரைவில் கவலுன்னா இங்கேருந்து போன கூட்டாளிங்க தான் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, இடதுசாரிகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, முஸ்லீம் லீக்கு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, திருமாவளவன் இருக்கார். இவர்களே இல்லை, தேவையே இல்லை அப்படின்னா அதிமுகவில் ஒரு தரப்பினர் ஸ்ட்ராங்காக ஆதரவு கொடுக்குறாங்க. அப்புறம் எங்கேருந்து கவிழ்றதுக்கு? அதனால் இந்த ஆட்சி கவிழும் அப்படின்றதெல்லாம் அவர் சும்மா அவர் நம்பிக்கை விட்டுறதுக்காக பேசுகிறாரு. அவரும் கூட சில சமயம் நம்புவார், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார். எப்பவுமே ஒரு வாதம் ஒன்று போகும், திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருந்தால் சிறப்பாக செயல்படும்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த வாட்டி சிறப்பாக இப்பயாவது கொஞ்சம் தெரியுவாங்களா, இல்லை அடுத்த லெவலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? சிறப்பாக செயல்படுறதுலாம் என்னென்னா, எனக்கு என்னென்னு பேசுறது, தப்பான தகவலில் சொல்கிறது, அதை பெருசாக பிரச்சாரம் பண்ணுறது, சுயபெருமை பேசுறது, இந்த வேலையை தான் பண்ணுவோம். போராட்டங்கள்லாம் நடத்துனதெல்லாம் ஒரு காலம். இப்போலாம் போராட்டத்துக்கு கூப்பிட்டு எவனும் வரமாட்டான், என்ன தரேன்னு கேட்பான். அந்த மாதிரி தான் இவர்கள் ஆகி போயிட்டாங்க. அதனால் அந்த மாதிரி பழைய திமுகலாம் அது கிடையாது. எலெக்ஷன் டைமில் வந்து கேன்னரு அப்புறம் வந்து சிலர் மேலாம் வந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து நீதிபதிகள் சொல்லியே வந்து அந்த சில வழக்கெல்லாம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரியான வழக்கெல்லாம் மறுபடியும் வந்து எடுத்து செயல்படுத்துவாங்களா? விசாரிக்க வேண்டும்லாம் சொல்ல, எஃப்ஐஆர் போடணும்னு எஃப்ஐஆர் போடணும். சார், இந்த எஃப்ஐஆர் போடுற விவகாரத்தில் இவங்க சீராய்வு மனு போட்டிருக்காங்க. அது இந்த மாதம் 20ஆம் தேதி விசாரணை அதில் சொல்லுவாங்க. அதை தள்ளுபடி பண்ணுவாங்க எப்படியும் பெரும்பாலும். ஏன்னா சீராய்வு மனுன்றது யார் உத்தரவு போட்டாங்களோ அவங்கள்ட்ட தான் போட முடியும். அப்போ அவர்கள் தள்ளுபடி வாங்கணும். அப்போ இவர்கள் எஃப்ஐஆர் போட்ட வாய்ப்பு இருக்குது, அந்த பயமாக அவர்களுக்கு இருக்குது, அதுவும் நடக்கும். ஓகே சார், இப்போ வந்து முதல்வர் விஜய் அவர்கள் மீது கரூரில் வந்து கரூர் வழக்கு வந்து சிபிஐயில் ஒன்று நிலுவையில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து என்ன மாதிரியான செயல்பாடு இருக்கும், அதை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் மாதிரி தானே. அதனால் அது வழக்கு விசாரணை சார்ஜ் ஷீட்டுன்னு போகும். அது இவங்களை அதிகாரத்துக்கு வந்ததுனால
வேகம் சற்று குறையும். இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து அவர் அடுத்தது வந்து ஜெயிலுக்கு போவார், நிறைய விதமான நியூஸ்லாம் நம்ம பார்த்தோம், நம்மளே பார்த்துட்டு. நம்மளாம் பேச சொல்ல முடியாது. நான் சட்ட அடிப்படையில் தான் சொல்லுவேன், கண்டவங்க பேசுறதுலாம் நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் பிரிவுகளில் தான் வந்திருக்குது. அதிலலாம் ஜெயிலெலாம் கிடையாது. அதிகபட்சமாக விசாரித்து 2 ஆண்டு 3 ஆண்டுன்னு கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு நேரடி குற்றவாளியும் கிடையாது. அதனால் அதெல்லாம் கவர்மெண்ட்டு இவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவர்கள் தரப்பில் இப்போ ஏஜிலாம் போட்டு வாதாடுவாங்க. அப்போ அரசும் காவல்துறையும் மெத்தனமாக இருந்தாங்கன்னு கொண்டு போவாங்க. அதனால் அதுவும் ஒரு காரணம் தானே. விஜய் மட்டுமா காரணம்? அரசும் காவல்துறையும் காரணம். அதனால் அவர்கள் தரப்பு கொஞ்சம் இப்போ வலுவாக இருக்கிறதுனால இந்த வழக்கு விசாரணை அதுக்கேற்ற மாதிரி போகும். ஓகே சார், அடுத்தது வந்து அதிமுகவில் இருக்கிற 2 அணிகள், சிவிஎஸ் அணி, சிவிஎஸ் எஸ்பி அணி அண்ட் இபிஎஸ் அணி. என்ன நியூஸ் அடுத்த இது என்ன போயிட்டு இருக்குது? இன்னும் இந்த 2 அணிகள் 2 அணிகளாகவே இருக்குமா, இல்லை ஒரு அணியாக மாறி கட்சி அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிறது வாய்ப்பு இருக்கா? இனிமேல் எங்கள் ஓரணி 2 அணி தான். 2 அணி கூட இனி எப்படி இருக்குன்னு தெரியாது. அவர் மாவட்ட செயலெல்லாம் நீக்கியிருக்காரு. நீக்கினது செல்லாதுன்னு ஒரு பக்கம். பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் முக்கியம். அவர்களை திரட்டுகிற வேலையை எஸ்பி வேலுமணி டீம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி தனியாக இந்த கொறடா நியமனம் சம்பந்தமாக கவர்னர் பார்த்து நேற்று மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சட்டமன்றத்திலும் கொறடா சம்பந்தமாக இவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொறடா நியமனம் வந்து கிட்டத்தட்ட தாமதமாக தான் செய்யும். ஏன்னா 2 சைடுமே எம்எல்ஏக்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு விஷயம்னா, இந்த தகுதி நீக்கம் இதெல்லாம் வந்து எடப்பாடி தரப்பில் கேட்பாங்க. அதுக்கு பெரும்பாலும் சபாநாயகர் தான் முடிவு எடுக்கணும். அதனால் இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீராது. இது இப்படி தான் போகும். இதுக்கு நடுவில் அவர்கள் அமைச்சரவைக்குள்ளே போயிட்டாங்கன்னா, நான் நேற்று சொன்ன மாதிரி கொஞ்சம் அங்கே ஆள் பிடிக்கிற வேலைலாம் எளிதாகும். அப்படி ஆள் பிடிக்கிற வேலை எளிதாச்சுன்னா ஒரு 7 எம்எல்ஏ வரைக்கும் கொண்டு வந்தாங்கன்னா அது எஸ்பி வேலுமணி அணியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். அதுக்கப்புறம் அவர்கள் தேர்தல் ஆணையம் போவாங்க, நாங்கள் தான் உண்மையான அணி. அப்படி போகும்போது எடப்பாடி தரப்பில் கொஞ்சம் சிக்கலாகும். இதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நடக்கிற விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இவருக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, அவருக்கு ஆதரவாக பேசுகிறீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வேலை என்ன நடக்கும், எப்படி போகணும். திமுக அதிமுக கூட்டணி மந்திரி சபைக்கு பேசுனாங்கன்னு நான் சொன்னப்போ அவங்க இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க. அப்படிலாம் தகவல் இல்லை. உங்களுக்கு தகவல்னால் அது நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு வர தகவலை நான் சொல்கிறேன். அந்த தகவல் எனக்கு எங்கேருந்து வரும்னு தெரியும். ரொம்ப ஆத்தென்டிகேஷனான தகவல். இதை இப்பொழுது பலரும், நான் சொன்னப்போ என்னை திட்டினவங்களும் இப்போ பலரும் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், பலரும் பேசுகிறாங்க. திருமாவளவன்லாம் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது ஒரு விஷயம் வருது தெரியணுன்றதாக நம்ம சொல்கிறோம். இஷ்டந்தான் கேளுங்க, இல்லை விட்டுருங்க. உங்களுக்கு தகவல் தெரியாது, தப்பு, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் ஒரு அனலிஸ்டாக வர்ற தகவலை பகிர்கிறேன். அதை 1க்கு 10 தடவை அதோடைய ஆத்தென்டிகேஷனை நான் செக் பண்ணுறேன். எனக்கு என்னென்னு இந்த யூடியூப்பில் பலரும் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். என்ன இருக்கோ அதான் பேசுவேன். அந்த மாதிரி பேஜுக்காக பேசணுன்னா நான் எனக்கு எவ்வளோ பேச வரோம், பேஜுவும் எகுறோம். எனக்கு அது தேவையில்லை. நான் க்ரெடிபிலிட்டியை விரும்புகிறவன். அப்போ என்ன நடக்குதுன்ட்டு அதை பேசுகிறேன். இதே தான் நான் அதிமுக விவகாரத்திலையும் சொன்னேன். 2ஆக உடைகிறது சிவிஎஸ்ஸு எஸ்பி வேலுமணி. அதையும் நீங்கள் வந்து சொல்கிறது பொய், அப்படிலாம் இல்லை, ஒற்றுமையாக தான் இருக்காங்க. உங்கள் இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ இப்படி ஆகிட்டீங்க, அப்படி ஆகிட்டாங்க. நான் எப்படியும் ஆகலை, நான் அப்படியே தான் இருக்கேன். நடக்கிறத பதிவு பண்ணுறேன். இப்போ நான் சொன்னதை திட்டினவங்களாம் இப்போ பிரிஞ்சு தானே நிற்கிறாங்க இவங்க 2 பேரும். அதுதான் நான் சொல்கிறேன். ஆமாம் சார். இன்னும் நான் பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு பேசுகிறேன். அதில் 2 பேர் சைடு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பேசுகிறேன். அதையும் வந்து நீங்கள் சமீப காலமாக சிவிஎஸ்க்கு ஆதரவாகனா நான் என்ன பண்ண முடியும்? முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க. அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் இருக்கிறதை பதிவு பண்ணுறேன். சிவி சண்முகத்துக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது, இவருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. சிவி சண்முகத்துக்கு ஆதரவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல கொறடா நியமனம் சிவி சண்முகம் சைடில் 25 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் 22 இருக்கிற எடப்பாடி உடைய நியமனம் தான் கரெக்டு. அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கணுன்றதை நான் பதிவு பண்ணுறேன். ஆமாம், கண்டிப்பாக. சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி பேசு இப்படி பேசுனா நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் இஷ்டத்துக்குலாம் நான் பேச முடியாது. எனக்கு வர்ற தகவலை என்ன ஆத்தென்டிகேஷனாக இருக்குதோ அதை நான் பேசுகிறேன். அது வந்து இன்றைக்கி வர்ற தகவல் நான் இன்றைக்கி சொல்கிறேன். நாளைக்கு அது மாறலாம். அந்த மாறுவதையும் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நீங்கள் சொன்னது நாளைக்கு மாறிடுச்சே, நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்கன்னா நான் ஒன்றும் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஏன்னா வருகிற தகவலை தான் நான் சொல்கிறேன். இப்போ சொல்லுவாங்க இவங்க பணம் விளையாடுது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். அது ஆத்தென்டிக்காக தகவல் வருதுன்னா நான் அதை கூட நேரடியாக சொல்ல மாட்டேன். ஒரு சூசகமாக தான் சொல்லுவேன்.
ஊரில் 100 பேர் 100 சொல்லுவான். அதுக்கெல்லாம் உட்காந்துட்டு நம்ம அது மாதிரிலாம் பேச முடியாது. நமக்கு வர்ற தகவல் எனக்கு என் கூட பணிபுரிந்த பலரும் இன்றைக்கி சட்டசபை செய்தியாளர்களாக இருக்காங்க. அவர்களுக்கு அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே தெரியும், எனக்கும் தெரியும். கட்சியில் திமுகவில் என் கூட பணிபுரிந்த பல பத்திரிகையாளர்கள் திமுகவுக்கும் நெருக்கமாக இருக்காங்க, அதிமுகவுக்கும் நெருக்கமாக இருக்காங்க. நான் தாவேகாவுடையும் நெருக்கமாக இருக்கிறேன், என் கூட இருப்பவர்களும் தாவேகாவுடைய நெருக்கமாக இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் தகவலும் எனக்கு வரும். ஏன் வரும்னா, என்கிட்ட சொல்கிறவங்க பேரை நான் சொல்ல மாட்டேன். யார் எனக்கு சொல்கிறாங்கன்ற தகவலை நான் எந்த காலத்துலையும் சொல்ல மாட்டேன். இந்த பெருமைக்கு எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியணும்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தகவல் வரும், என்னை பற்றி தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் எப்படி இதெல்லாம் தகவல் வரும்னு. அதுதான் நான் சொல்கிறேன். அப்போது மற்றவர்களோட எனக்கு ஆத்தென்டிக்காக தகவல் வரும். சில விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது நம்மளை மீறி நம்முடைய கணிப்புகள் தவறாகும். விஜய் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு எல்லாரும் கணிச்சாங்க, நானும் தான் கணித்தேன். அதுக்கு முக்கிய காரணம் அதிமுகவிலிருந்து ஓட்டுகள் பிரியாது அப்படின்னு. ஆனால் அதிமுகவிலிருந்து ஓட்டுகள் பிரிந்ததால் விஜய் 2 சைடில் இருந்தனால அவர் 35%. அந்த கணிப்பு நான் சொல்லும் போதே என்ன சொன்னேன்னா, இது என்னுடைய ப்ரெடிக்ஷன், என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் பல தேர்தலில் இருக்கிற டேட்டாஸ்லேருந்து பலர்கிட்ட பேசினது எடுத்தது. இதை மீறி நடந்ததுன்னா நான் கடவுள் இல்லை அப்படின்னா, மீறி நடந்ததுன்னா அதை ரியலைஸ் பண்ணிட்டு அதில் எங்கே தப்பு நடந்திருக்கு, இல்லை என்னென்ன இதுன்ற டேட்டாஸ் எடுத்து அதையும் உங்களுக்கு கொடுக்குறது தான் என் வேலை. நான் அவரை விஜய் எதிர்த்தன்றது காரணனால விஜயை நான் எதிர்க்கலை, இருக்கிற நிலைமையெல்லாம் சொன்னேன். புது கவர்மெண்ட் வந்திருக்கு, புது கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்கிறோம். நீங்கள் விஜயை இது பண்ணீங்க, இப்போ விஜயை ஆதரிக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன நடக்குதோ அதை பதிவு பண்ணுறேன், கிண்டல் பண்ணுவேன், அந்த இதை விமர்சனம் பண்ணுவேன். விஜய் உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னு இப்போவும் சொல்கிறேன். ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இனி அது தானாக சரியாகும். ஏன்னா ஆட்சிக்கு வந்த நோக்கி 100 பேர் 1000 பேர் உள்ளே வருவோம். அதனால் என்ன இது பதிவு பண்ணுறோமோ அதை பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை தேடிட்டு இருக்காதீங்க. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்ல வர்றது. ஓகே சார். சார் இப்போ வந்து 7 பேர் வந்து எஸ்பி வேலுமணி சாருடைய டீமுக்கு போயிட்டாங்கன்னா இபிஎஸ்க்கு பெரும் சிக்கல்ன்றீங்க. என்ன மாதிரியான சிக்கல்லாம் வரும் சார் அவருக்கு? இன்னைக்கு கூட உங்கள் இதில் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது என்ன 7 பேர் வந்தால்? ஆமாம் சார். 32 பேர் வந்தால் அந்த பிளவு 2/3 பிளவு. 2003 எஸ்ஆர் பொம்மை வழக்கில் கட்சி தாவல் தடை சட்டம் விவகாரம் சம்மந்தமாக உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதலில் கொடுத்தது. ஒரு கட்சியுடைய மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் வெளியேறினால்தான் அது பார்ட்டி ஸ்பிளிட், கட்சியே பிளவுபட்டதாக கருதப்படும். அப்படி இல்லாமல் 1/3 முன்ன அப்படி இருந்தது, 1/3 போனால் அது கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே அவர்கள் தகுதி இழப்புக்கு உள்ளாவார்கள். அப்போ அதிமுகவில் 3/2 பங்குனா 47க்கு 31 வந்தால் போதும். ஓவரால் பார்க்கும்போது 32ன்னு சொல்கிறோம், 31 வந்தால் கூட கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த 31 பேருக்கு இவங்ககிட்ட 25 பேர் இருக்கிறாங்க, 6 அல்லது 7 உறுப்பினர்கள் கூடுதலாக தேவை. அப்படி வந்துட்டால் பார்ட்டி ஸ்பிளிட்டுன்னு ஆகிடும். இவர்கள் யாருமே கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே வரமாட்டாங்க. இப்போ இவங்க சண்டை போட்டுன்னு இருக்காங்களா, கொறடா நியமனம் எங்கள் கொறடா தானே, அது எல்லாமே கட் ஆகிடும். நாங்கள் தான் பார்ட்டி ஸ்பிளிட்டு, எங்கள் கொறடாவை தான் ஏற்றுக்கணுன்ற மாதிரி சபாநாயகரும் அதை ஏற்றுக்குவார். தேர்தல் ஆணையத்துக்கு அடுத்து போவாங்க, நாங்கள் தான் பார்ட்டி, 3/2 பங்கு நாங்கள் தான் வச்சுருக்கோம், எங்களுக்கு தான் உரிமை இருக்குது, ரெட்டை லட்சணத்தை எங்களுக்கு ஒதுக்கணும், பொதுக்குழு கூட்ட உத்தரவிடணும், இல்லை பொதுக்குழுவில் நாங்கள் தான் அங்கே பவராக இருக்கிறோம் அப்படின்னா கொண்டு போவாங்க. தேர்தல் ஆணையம் பொதுக்குழு கூட்ட உத்தரவுகளை சொல்லும், இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. இப்படி தான் போவோம் இந்த பிரச்சனை. இதில் என்ன நடைமுறைன்றதை நம்ம சொல்கிறோம். இவர் ஒரு 30 பேர்கிட்ட நீக்கிட்டார் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னா அதை கூட நீதிமன்றம் அப்புறம் அனுமதிக்காது. ஏன்னா இப்போ இவருக்கு க்ளீனாக தெரியுது வச்சுக்கோங்க, இது நான் வந்து ஃபேக்டை சொல்கிறேன், உடனே அவருக்கு எடப்பாடிக்கு எதிராக பேசுகிறாங்க. அப்படி இல்லை, சட்டம் என்ன சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பாக அதிக மாவட்ட செயலாளர் இருக்காங்க, இல்லை இப்படி வச்சுக்கலாம். இருக்கிற மாவட்ட செயலாளரில் பெரும்பாலானோர் எஸ்பி வேலுமணி சிவி சண்முக டீமில் இருக்காங்க. அப்படின்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் நீக்கிறார், புதுசாக நியமிக்கிறார். நாளைக்கு தேர்தல் ஆணையமோ இல்லை கோர்ட்டோ ஏதோ போகும்போது கட்சியில் மாவட்ட செயலாளர் அதிகம் யார் ஆதரிக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அந்த வாதம் செல்லாது. ஏன்னா இந்த பிரச்சனை வந்த பிறகு அவர் நீக்கியிருக்காரு.
முதல்ல என்ன இருந்தாங்களோ அவங்கள வச்சு தான் கணக்கு போடணும் அப்படின்னு இவங்க தரப்பு. அதை தான் எஸ்பி வேலுமணி நீக்கம் செல்லாதுன்றார். இது எல்லாவற்றையும் நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும். அதனால் இந்த விவகாரம் இப்போதுக்குள்ள முடியாது. பாஜகவினுடைய புதிய தலைவராக வந்து அண்ணாமலை நியமிக்கப்படுவார்னு ஒரு சில செய்திலாம் வருது. உண்மையால் நியமிக்கப்படுவாரா? நியமித்தால் பாஜகவின் எதிர்காலம். பாஜகவுடைய தலைவராக சிறப்பாக செயல்பட்டவர் அண்ணாமலை. அவர் காலத்தில் தான் இளைஞர்கள்ட்ட கட்சி போய் ரீச் ஆச்சு, கிராமந்தோறும் கட்சி ரீச் ஆச்சு, பெரிய அளவில் பத்திரிகைகள் ஊடகங்களில் பாஜகன்னு பேச ஆரம்பித்தாங்க. அண்ணாமலை போகும் இடங்களெல்லாம் கூட்டம் நல்லா இருந்தது. இதற்கு முன் எந்த தலைவர்கிட்டையும் அது கிடையாது. இதை நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். அண்ணாமலையுடைய வே ஆஃப் ட்ராவல், வே ஆஃப் ஸ்டைல், அவருடைய ஒர்க் ஸ்டைல் எல்லாமே தனி. அது இப்போ இவர்கள் பார்க்காத ஒரு ஒர்க் ஸ்டைலு, அதிரடி. அதே மாதிரி அவர் ஒரு பேர் வாங்கி வச்சுருக்கார், நான் ஊழலுக்கு எதிரானவன், எல்லோரையும் எதிர்ப்பேன் அப்படின்னு. ஆனால் எதிர்த்தரப்பினரோ இல்லை மற்றவர்களோ சொல்வது அது கிடையாது, அவரும் இந்த ஊழல் சகதியில் சிக்கியவர் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பாஜகக்குள்ளே வைக்கப்படுது. இப்போ இந்த பிரச்சனையில் திமுக விவகாரத்தில் இவர் அதிமுக பக்கம் நின்று கூட்டணியை வலுவாக்கி இருந்தார், இவருடைய திறமையை அந்த கூட்டணியில் காமிச்சிருந்தால் 15 எம்பி கிடச்சிருப்பாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. அதில் எனக்கும் உடன்பாடு உண்டு. அண்ணாமலையுடைய திறமை ஒன்றுபட்ட என்டிஏவாக இருந்ததுதான் இன்றைக்கி 15 எம்பி தமிழ்நாட்டில். ஏனோ அவர் அதிமுகவை, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை அவருக்கு பிடிக்கல, கூட்டணி உடஞ்சிச்சு. இப்போ இருக்கிற நிலைமையில் எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட பெரிய அளவில் எதிரிகள் எடப்பாடி பழனிசாமி உருவாயிட்டாங்க. ஒருவேளை இந்த கூட்டணியில் இவர்கள் கூடுதலான எம்எல்ஏக்கள் வந்து எஸ்பி வேலுமணி டீம் ஸ்ட்ராங் ஆகுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர் அண்ணாமலை உடைய தேவை இருக்குது. நயினார் நாகேந்திரன் ஒன்றும் பெருசாக எடுபடலை, அவர் தலைவராக போட்டாங்க. பெருசாக அவர் முதல்ல பேச்சோ பத்திரிகைகள் அறிக்கையோ இல்லை எந்த விஷயம் கையில் எடுக்கிறது இதெல்லாம் ஒரு ஃபெயிலியர். அப்போ அந்த இடத்துல மீண்டும் அண்ணாமலை கொண்டு வந்தால் இப்போதைக்கு என்டிஏ அதிமுக கூட்டணி மற்ற விஷயங்களில் அண்ணாமலை ஓப்பன் கிரவுண்டு, டிவிக்கையும் அடிக்கலாம், டிஎம்கே அடிக்கலாம், எல்லோரும் அடிக்கலான்றனால அண்ணாமலை இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை உடனே செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே இந்த விஷயத்தில் கையை சுட்டுக்குச்சு பாஜக. மறுபடியும் ஒரு தடவை பண்ணணுமா, கொஞ்சம் நிதானமாக பண்ணலாம், பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க நான் நம்புகிறேன். ஒரு சில நியூஸும் பார்த்தேன், ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க அஸ்வத்தாமன் வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க கருப்பு முருகானந்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சிலர் சொல்கிறாங்க சீனிவாசன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் நான் என்னங்க பதில் சொல்ல முடியும், விட்டுருங்க. சரிங்க சார். சார் இப்போ திருச்சி கிழக்கில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிற்க போவதா வந்து சார் நியூஸ்லாம் வருது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? என்ன கேட்டால் அவர் நின்றால் மீண்டும் தோற்பார். ஏன்னா தவேகா, அதிமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் நாங்கள்லாம் வந்து நடுநிலைமை அப்படி இப்படின்னாலும் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இது கிடையாது. அப்படியே இருந்தாலும் புதிதாக வந்த அரசு எந்திரம் இடைத்தேர்தலில் இறங்குது. அவர்களும் வலுவான ஒரு வேட்பாளர் இறக்குவார்கள். விஜய்க்கு ஒரு பேர் இருக்குது, கூட்டணியும் பலம் இருக்குது. அப்போது ஸ்டாலின் போய் அங்கே இறங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எந்த அளவுக்கு அவருக்கு உதவி செய்யணும்னு எனக்கு தெரியாது. மீண்டும் ஒரு தடவை அவமானத்தை சந்திப்பதை விட திருச்சி கிழக்கில் திருவெரும்பூரில் தோல்வி விட்டுற அன்பில் மகேஷை நிற்க வச்சா அது ஒரு சரியான போட்டியாக இருக்கும். அதை விட்டு ஸ்டாலின் போய் நின்னார்னா, ஒருவேளை மீண்டும் தோற்று போயிட்டார்னா அது அதோட அசிங்கம். சார் இப்போது தாவேக்காவை எல்லாரும் வந்து ஜஸ்ட் ஓட்டு பிரிக்கும் கட்சி அப்படின்ற மாதிரி தான் என்னால் அனலிஸ்ட்லாம் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓட்டை பிரிப்பாங்க அப்படின்னா. ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் யதார்த்தமாக விட்டுட்டாங்க, ஏடிஎம்கே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி தாவேக்காவுடைய பலம் தெரிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பலத்தோடு இறங்கினா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பே கிடையாது. அதிமுக தான் அவங்களோட இருக்குது, அப்புறம் என்ன? இல்லை, பாதி தானே இருக்குது. பாதி இருந்தால் ஆதரவு கூட்டணி பலமாயிடுச்சுல. காங்கிரஸ் இப்போ எங்கே இருக்குது? தாவேக்கா கூட இருக்கு. அப்புறம் காங்கிரஸ் பெருசாக ஓட்டு இல்லைன்னு நீங்கள் நிறைய வந்து மேட்ரு இல்லைங்க. யார் கூட இருக்காங்க, கூட்டணி பலம் இப்படி தான் கணக்கு வரும். இந்த கூட்டணி பெரிய கூட்டணி. ராகுல் வந்து பிரச்சாரம் பண்ணால் என்ன பண்ணுவீங்க சார்? ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் இதுவும் இருக்கா சார், மவுஸ் இருக்கா? நீங்கள் எங்கே இருந்தீங்க இவ்வளோ நாளா சார்? இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கே இருந்தீங்க? லண்டன், அமெரிக்கா எங்கே இருந்தீங்க? இல்லை, தமிழ்நாடு தான் இருந்தீங்க. 2019 எப்படி ஜெயிச்சாங்க அவங்க? 2019 திமுக எதை சொல்லி ஜெயிச்சாங்க? ராகுல் காந்தி பிரதமர்னு சொல்லி ஜெயிச்சாங்க. அதனால் இவருக்கு பலம் இருக்கா, அவருக்கு பலம் என்ன இருக்கான்னா இல்லை. ஜெயிக்கிற ஃபேக்டரியில் ஒரு அடிஷ்னல் கூடுதலாக அதுதான்
ஓட்டுகள் எண்ணிக்கையில் கட்சியை பார்த்து தான் ஸ்டாலின் திரும்ப திரும்ப தப்பு பண்ணார். ஓட்டுகள் எண்ணிக்கையில் பார்க்காம இவர்களெல்லாம் என் கூட இருக்காங்கன்னு உளவியல் ரீதியாக மக்களை நம்ப வச்சு அதன் மூலம் வெற்றி பெற்றவர் தான் கலைஞர். அதனால் ஓட்டு இதெல்லாம் இல்லை. காங்கிரஸ் இருக்குதுன்னா ஒரு மத சார்பற்ற இது. காங்கிரஸ் இப்போ அவங்க கூட இருந்தப்போ கூட்டணி பலமாக இருந்துச்சுப்பா, இப்போ எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க, இப்போ தாவேகா தான் பலம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அதுக்கு ஒரு வகையான மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதனால் அப்படி போவோம். நிறைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.